பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலின் எனக்கு 50 வருஷம் இருக்குது. எமர்ஜென்சியில் அடி வாங்கி வாங்கி அதுக்கு பிறகு ஒரு சின்ன வெற்றி, அதுக்கு பிறகு 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு மறுபடியும் கவர்மெண்ட் வருது. அதுக்கு பிறகு மறுபடியும் படுதோல்வி, கொலைப்பழி சுமத்தி வெளியில் அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேயராகி அப்புறம் மந்திரியாகி துணை முதலமைச்சராகி இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு ஸ்டாலினுக்கு. இந்த விஜய்ன்றதுலாம் அவருக்கு 10-15% வரைக்கும் ஓட்டு இருக்கின்றது நான் நம்புகிறேன். எலெக்ஷன் டைமில் இந்த 2 கட்சி தான் நிற்கும், திமுக அண்ணா திமுக 2 கூட்டணி தான். பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு காரணம் காமிச்சது கூட அது கிடையாது. மெயின் காரணம் வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் வந்துருச்சு, அதிகாரத்தை கைப்பற்றணும். 62ல் 50, 67 ஆட்சி. அதுக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது. அதை வச்சு நல்லது கெட்டது 60 வருஷமும் அவங்களும் அண்ணா திமுக பிரிஞ்சு போனது மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் செயல் திட்டம் நீ எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்க வரைக்கும்? பிரதான எதிரி யார்? இந்த அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரின்றதெல்லாம் கதை. அது நான் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அப்போ விஜய் கலந்துக்காமல் இவங்க என்ன கொள்கை மாநாடுறாங்க? மாநிலத்தை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் களத்துக்கு வரமாட்டேன்றீங்களா? ஜெய் சொன்ன பிறகு செகண்ட் ஸ்பீக்கர் அருண்ராஜ் இருக்கலாம், மெயின் ஸ்பீக்கர் அருண்ராஜ். அப்போ விஜய் எங்கே போனார்? என்ன இதை விட என்ன வேலை பண்ணுறாங்க? திமுக வந்து பத்திரிகையாளர்களை வந்து கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கட்டிங்கு கமிஷன் இதை வச்சு தான் வந்து நடத்துகிறாங்க. ஆளவர்கள் அவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவில் 90% மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது, வளர துடிக்கிற கட்சியாக இருக்கும்போது வெறும் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது. 90% ஜேர்னலிஸ்ட், ஈவன் வேர் சம் வெரி குட் ஜேர்னலிஸ்ட் ஆர் டிஎம்கே சம்சாகரிஸ் தான். திமுக எவ்வளோ காசு கொடுத்து எத்தனை 100 கோடிகளை மீடியாவுக்கு செலவு பண்ணி உண்மையை மறைக்க நினச்சாலும் எல்லாரையும் முதல்ல காசுக்கு விலைக்கு வாங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தவறான எண்ணம். அதுதான் அழிவு பாதைக்கு அழைத்து போகின்ற எண்ணம். ஏன் நானே 3 தடவை ஓப்பனாக சொல்கிறேன், திமுக தான் ஓட்டு போட்டேன். பச்சையாக சொல்கிறேன், நான் இதில் என்ன இருக்கணும் ஒளி மறைவு. மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் உங்கள் கூட தான் நிற்கிறோம். ஆனால் கண்ண மூடின்னு உங்களை எப்படி ஆதரிக்க முடியும்? நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வருக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் முதல் முறையாக சேலத்தில் நடந்திருக்கு. அதில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க கொள்கை சார்ந்த விஷயங்களை டீட்டெயிலாக எடுத்து சொல்லி அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லைங்க, கட்சி கீழே இன்னும் வந்து நல்ல வேறு பரப்பில் விஜய் கலந்துக்கிட்டாரா அந்த மாநாடு? அப்போ விஜய் கலந்துக்காமல் இவங்க என்ன கொள்கை மாநாடு நடத்துகிறானுங்க? அருண்ராஜை இன்ட்ரோ பண்ணுறாங்க ஒரு மாநாடு. கதையாக இருக்குது. இது வரைக்கும் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் வந்ததுன்னா இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக பரந்தூருக்கு ஒரு தடவை வந்தார். வேறு எதுக்குமே அவர் பெரிய அளவில் வந்ததா தெரியல. கள்ளக்குறிச்சி அஜித்குமார் விஷயத்துக்கு அதுக்கு போயிட்டு வந்தார். ஒரு பெருந்திரள் போராட்டம், அப்புறம் அந்த இதில் கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக. இதை தாண்டி என்ன பெருசாக அவர் பண்ணிட்டார்? இப்போ இதில் இவர் களத்துக்கு வராமல் மற்றவங்களை இறக்கி விட்டு ஆழம் பார்க்குறது எந்த விதத்தில் அது கரெக்டு? அவர் அதே மாதிரி தான் வந்து அவங்க கட்சியில் முதல்ல தயார்படுத்துகிற பணியில் வந்து ஒரு பத்திரிகையாளரையும் ஒரு யூடியூபரையும் இறக்கி பேச வச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசியில் அந்த பத்திரிகையாளரே அவரை விட்டு வேலைக்கு போயிட்டார். தான் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய். கொள்கை விளக்க மாநாடுனா இன்னும் கட்சி ஆரம்பித்து இன்னும் 1.5 வருஷம் கூட முடியல. நீங்கள் பெரிய ஒரு தேர்தலை கூட சந்திக்காதப்ப முக்கியமான மாநாடுகளில் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறதுன்றது எதை உணர்த்துது? விஜய்க்கு கொள்கை தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தாங்க சொல்கிறேன். உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ கருணாநிதி கட்சி ஆரம்பிக்கும் போது, திமுக ஆரம்பிக்கும் போது 70 வருஷத்துக்கு முன்னால், 80 வருஷத்துக்கு முன்னால் அவர் களப்பணி ஆட்டுறாரு. ஸ்பாட்டுக்கு அவர் போனார். 70 வருஷத்துக்கு மேலே எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை மாநாடு, எத்தனை தெருமுனை கூட்டங்கள், எத்தனை அரங்க கூட்டங்கள், அப்படி தானே பேசி அப்புறம் எழுதி முரசொலியில் எழுதி தானே தயார்படுத்தினார். தெருவு போஸ்டரு போனாங்கல்ல, எழுதுனாங்கல்ல. கைப்பிரதிகளை பத்திரிக்கை அடிக்க முடியல, காசு இல்லைன்னா கைப்பிரதி அடிச்சாங்க, துண்டு நோட்டீஸ் போட்டாங்கல்ல. அப்போ இப்படி தானே வந்து கட்சிகள் வந்து கடந்த காலங்களில் வளர்ந்துருக்கு. தலைவர்களாகப்பட்டவர்கள் அவங்க வந்து தொண்டர்களை தயார்படுத்தினாங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் அதையே அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கல்ல. உங்கள் அரசியல் மாநாட்டை ஒரு சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடிய ஒரு நபருக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. அது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? உங்களால் மட்டும் தானே சொல்ல முடியும். உங்களால் தானே சொல்ல முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு யார் கிளாஸ் எடுக்கிறது? மற்றவங்களை அரசியல் மயப்படுத்துறதுனா முதல்ல உங்களை யார் அரசியல் மயப்படுத்துறது? அப்போ என்ன இதெல்லாம் வந்து என்ன அணுகுமுறை இது? ஏதோ ஓய்வு பெற்று விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த ஐஆர்எஸ் அதிகாரியோ அல்லது வேறு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களோ, ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ, அவங்கெல்லாம் எப்படி கட்சியை தூக்கி நிறுத்துவாங்க? அவங்கெல்லாம் வந்து துணைக்கோள்களாக இருக்கலாம். மெயின் கோல் நீங்கள் தானே ஸ்பாட்டுக்கு வரணும், நீங்கள் தானே பேசணும். அதை அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் என்ன அனுபவம் இவங்களுக்கெல்லாம்? முந்தா நாள் வரைக்கும் அரசு பணியில் இருந்தவங்க. நம்ம மாநிலத்தை ஆளணும், முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் களத்துக்கு வரமாட்டேன்றீங்களே.
விஜய் வந்து எஜுகேட் பண்ணணுங்க. அரசியல் மயப்படுத்துகிறாரு விஜயோட தொண்டர்கள்னா அந்த பணியை விஜய் செய்யணும். இவங்க சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்கன்றது ஒன்று அது இம்பாக்ட் என்ன? வாட் இஸ் தி இம்பாக்ட்? அருண்ராஜ் சொன்னால் 1000 பேர் கேட்குறாங்கன்னா விஜய் சொன்னால் 1,00,000 பேர் கேட்பாங்க. ஆமாம், விஜய் சொன்ன பிறகு செகண்ட் ஸ்பீக்கர் அருண்ராஜ் இருக்கலாம், மெயின் ஸ்பீக்கர் அருண்ராஜ். அப்போ விஜய் எங்கே போனார்? என்ன இதை விட என்ன வேலை உனக்கு? உங்களுக்கு என்ன வேலை இதை விட? படமும் முடிஞ்சிருச்சு. அது படம் முடியுதோ இல்லையா, அது ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் அது உங்கள் பிரச்சனை. அரசியலுக்கு வந்த பிறகு இதை விட என்ன வேலை உங்களுக்கு? அப்போ இது என்ன அரசியல்? இது என்ன அணுகுமுறை? அப்படியே எல்லாரும் வந்து வேலை செய்யணும், நான் நோக்காமல் நோம்பு கும்பிட்டு அப்படியே போய் நான் சிஎம் ஆகினேன். எப்படிங்க இது? நான் கேட்குறேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் இருக்குது. 50 வருஷம் சும்மா ஒன்றும் இல்லை. அந்த உழைப்பு எமர்ஜென்சியில் அடி வாங்கி வாங்கி உயிருக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு வாங்கி அதுக்கு பிறகு ஒரு சின்ன வெற்றி, அதுக்கு பிறகு 9 வருஷம் வனவாசம், 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு மறுபடியும் கவர்மெண்ட் வருது. அதுக்கு பிறகு மறுபடியும் படுதோல்வி, கொலைப்பழி சுமத்தி வழியில் அனுப்புகிறானுங்க ராஜீவ்காந்தி படுகொலையில். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேயராகி அப்புறம் மந்திரியாகி துணை முதலமைச்சராகி இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் இருக்கு ஸ்டாலினுக்கு. இவர் இப்படியே வந்து 1.5 வருஷத்தில் சிஎம் ஆகிடுவான், 2 வருஷத்தில் ஆகிடுவாங்க. என்னங்க கதை இதெல்லாம்? யார் ஏமாத்துறதுக்கான அரசியல் இது? நான் கேட்குறேன். இது எப்படி ஜெல் ஆகும்? இல்லை ஹைலைட் என்னன்னா அவங்க அண்ணாவோட அரசியலை பேசுகிறாங்க. 40 வயசுக்கு அரசியல் வந்தார், கூட கலைஞர் நெடுஞ்செழியன் எல்லாரும் கூட இருந்தாங்க. அது அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அரசியலே இருந்தாங்க பார்ட் டைமாக வந்துட்டு போகல ஈவெண்ட்டில் கலந்துக்கிற மாதிரி கட்சி கலந்துட்டு. ஆமாம், எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுக்கறதே கிடையாது. எது பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுதானே தெரியல. சரியான வார்த்தை. எது பிரச்சனைன்னா அவருக்கு தெரியுதானே நமக்கு தெரியல. ஆகவே இந்த செட்டப்புக்குள்ளே தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா அவங்க அரசியல் வந்து ரொம்ப சுலபமாக விழுந்துடும். அது டேக் ஆஃபே ஆகாது. நான் சொல்கிறேன், இந்த அரசியல் டேக் ஆஃப் ஆகாது. இன்னொன்றுங்க, இந்த விஜய்ன்றதுலாம் அவருக்கு 10-15% வரைக்கும் ஓட்டு இருக்கின்றது நான் நம்புகிறேன். எலெக்ஷன் டைமில் இவங்க எல்லாம் எங்கே நிற்பாங்க? எலெக்ஷன் டைமில் இந்த 2 கட்சி தான் நிற்கும், திமுக அண்ணா திமுக 2 கூட்டணி தான் நிற்கும். ஃபீல்டுக்கே வராமல் என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன்? உனக்கு என்ன ஒரு எலெக்ஷனை சாதாரணமாக பிரசவ வேதனை? ஒரு எலெக்ஷன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு, ஜெயிக்க சாத்தியக்கூறு உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு அது பிரசவ வேதனை இருக்குது, பர்த் பேங்க்ஸ். உங்களுக்கு தான் தெரியுமா அதை பற்றி? நான் கட்சி நேரத்தில் இவங்க எல்லாரும் காணாமல் போவாங்க. இவங்க 2 அணி தான் நிற்கும். சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, அது சோஷியல் மீடியாவில் வேணால் பாலிடிக்ஸ் பண்ணிக்கலான்னு. அது ஒன்றும் யதார்த்த வாழ்க்கை கிடையாது சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் பண்ணி. இப்போது சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண 2 பேருமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். சீமான் அவர்களையும் பார்த்துருக்கோம், அண்ணாமலை அவர்களையும் பார்த்துருக்கோம். அண்ணாமலையோட அரசியல் வாரும் அரசியல். சீமான் வந்து பல இடங்களில் மக்களோட போய் நின்று தெருமுனையிலேருந்து எல்லா கூட்டங்களும் நின்று பேசி கத்தியே ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து கொஞ்சம் எலைட் பாலிடிக்ஸ் மாதிரி இருந்தாலுமே மக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசினார். அரசுக்கு எதிரான விஷயங்கள், அரசு செய்கிற எல்லா தவறுகளுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணார். ஆனால் 2 பேருமே இப்போ வந்து பெருசாக பேசப்படல விஜய் வந்ததுக்கப்புறமா. ஆனால் விஜய் வந்து இப்போ எதுவுமே பேசவே மாட்டார்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல? இல்லைங்க, இப்போ நீங்கள் செயல்பாடு என்னங்க, உங்கள் பாலிசி என்ன அதை சொல்லுங்கள். பேசுறது பேசாத கூட 2வது. செயல் திட்டம் என்ன பண்ண போகிறேன்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு செயல் திட்டம் இருந்தது, திராவிட கழகத்துக்கு ஒரு செயல் திட்டம் இருந்தது. பெரியார் கல்யாணம் பண்ணிட்டார்னு காரணம் காமிச்சது கூட அது கிடையாது மெயின் காரணம். மெயின் வந்து வாக்கு வங்கி அரசியலில் தீக்கா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நாங்கள் வருவோம், நாங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் வந்துடுச்சு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு. அதான் உள்ளே வராங்க. கட்சி ஆரம்பித்து 49, 52 முதல் பொது தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க. 57 தான் ஜெயிக்கிறாங்க. முதல்ல வந்து 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 62 50, 67 ஆட்சி. தீக்காலேருந்து அவங்க வெளியில் வந்தது காரணம் நாத்திகவாதம் மட்டும் கிடையாது, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது. அதை வச்சு நல்லது கெட்டது 60 வருஷமும் அவங்களும் அதிமுக பிரிஞ்சு போனவங்க மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் செயல் திட்டம் நீ எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்க இது வரைக்கும்? பிரதான எதிரி யார்? இந்த அரசியல் எதிரி சித்தாந்த எதிரின்றதெல்லாம் கதை. கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியாகவும் இருக்க முடியும். அது நான் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. இப்போ கொள்கை எதிரி தான் பிரதானம்னா திமுகவை பிஜேபியோட குறைஞ்ச டேஞ்சர் நீ பார்க்குற சொல்லு. எத்தனை நாளைக்கு இந்த குழப்பம்? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் சோஷியல் மீடியாவில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. கிரவுண்டுக்கு இது வரைக்கும் வர ஆரம்பிக்கல. நிறைய வாங்க, களத்துக்கு வாங்க. வந்த பிறகு தான் உங்களை இன்னும் பரிபூர்ணமாக எடை போட முடியும். களத்துக்கே வராமல் ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி காரியங்களை பண்ணி கூட்டத்தை கூட்டிகிட்டு அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோவை இறக்கிட்டு அதில் 4 பிரச்சனையை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டில் போய் தூங்கினா என்ன அர்த்தம்? அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் போகணும்ல. 24 மணி நேரம் 365 நாள் வேலை அது. திமுகவை பார்த்து கற்றுக்கணும். நீ எப்படி இப்போ அக்ரெசிவாக அப்போசிஷனாக இருக்கணுன்றது. அப்போசிஷனாக இருக்கிறது மூலம் தான் நீ வளர முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. எதிர்கட்சியாக இருந்தால் தான் வளர முடியும். 72 77 எம்ஜிஆர் எதிர்கட்சியாக இருந்ததால தான் வளர்ந்தார்.
எவ்ரி டைம் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். அதே மாதிரி 2005-11 விஜயகாந்த் எதிர்கட்சி இருந்ததால தான் வளர்ந்தார். அந்த எதிர்ப்பு தான் உங்களை வளர்க்கும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது இல்லாமல் நமக்கு தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டு மேனமேனிக்கு அரசியல் பண்ணோன்னா மக்கள் நிராகரிச்சிடும். ஒரு தேர்தல் 2 தேர்தலை தாண்டி அதிகபட்சம் ஒரு தேர்தலுங்க, 2 தேர்தல் கூட தாங்காது. ஏன்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீ என்னத்தை ஃபேஸ் பண்ண? பணம் இல்லைன்னா எப்படி பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ண? ஏன்னா இப்போ திமிங்கலங்கள் மோதுது, அந்த ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ அன்லெஸ் அவங்க ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்கணும், களத்தில் வந்து குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும். ஆனால் 19 ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக வந்து பத்திரிகையாளர்களை வந்து கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கட்டிங்கு கமிஷன் இதை வச்சு தான் வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அமைச்சருங்க ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற. இல்லைங்க, மீடியா கரப்ஷன் இன் மீடியா இஸ் அ பிக் சப்ஜெக்ட். நான் ஒத்துக்கிறேன். ஆதவர்ஜனா சொல்கிறத வந்து ஆதவர்ஜன் சொல்கிறத நான் முழுவதும் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அதுவும் இன்றைக்கி இருக்க திமுக வந்து இதுவரை வரலாறுலேயே திமுக செய்யாத ஒரு பாவத்தை, என் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே, ஆட்சியிலேருந்து எந்த கட்சியுமே, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கூட செய்யாத பாவத்தை இன்றைக்கி திமுக, இப்போ இருக்க திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மீடியாவை கரப்ட் பண்ணி வச்சுருக்கு. தட் இஸ் ட்ரூ. பட் நீங்கள் இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அதை ஒரு காரணமாக அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ஜாக வச்சுட்டு மேலே போகணும். அதை மெயின் இஷ்யூவாக எடுத்து திமுக கண்ட்ரோலில் தான் மீடியா இருக்குன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மரியாதை போயிடும் அந்த வார்த்தைக்கு. ஆதவர்ஜன் சொல்கிறது கரெக்ட், ஃபேக்சுவலி கரெக்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது, வளர துடிக்கிற கட்சியாக இருக்கும்போது வெறும் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நீங்கள் எந்த மீடியாவை திமுக கரப்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மீடியாவை தான் நீங்கள் டீல் பண்ணி ஆகணும். மீடியா இஸ் அன் ஈவில் பட் அ நெசசரி ஈவில். திமுக கரப்ட் பண்ணி வச்சிருக்கு, அண்ணா திமுகவும் கரப்ட் பண்ணி வச்சிருக்கு, பிஜேபியும் கரப்ட் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டு மீடியாவை கரப்ட் பண்ணி வச்சிருக்குது திமுக, நோ டவுட். ஆளுங்கட்சியாக இருக்கிறதால பணத்தை வச்சு அவங்க பணத்தால் எல்லாரும் ஜெயிக்க முடியுன்றோம். 90% ஜேர்னலிஸ்ட், ஈவன் வேர் சம் வெரி குட் ஜேர்னலிஸ்ட் ஆர் டிஎம்கே சம்சாகரிஸ் நவ் ஃபார் ரீசன்ஸ் நோன் டு தம். நல்லவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. பட் இந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? வெறுமனே அவன் கரப்ட் பண்ணிட்டான் திமுகன்னு சொல்லிட்டு கடந்து போக போகிறீங்களா, அல்லது இந்த சுழலில் தான் எதிர்நீச்சல் போட போகிறீங்களா? ஆனால் அதே ஜேர்னலிஸ்ட் தான் பல பேர் வந்து விஜய்க்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, களத்துக்கு வரணுன்ற மாதிரி பல அதே சொல்கிறாங்க. அதை தான் நான் ஆதவர்ஜனா சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டுமொத்தமாக கெட்டவன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கெட்டவங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதில் எவ்வளோ நல்ல பேர் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான் வண்டி ஓடுது இல்லையா? காப்பாற்றுற தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறதுக்கு அவன் தான் உதவுறான். அப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட்டே, மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கரப்ட் ஆகிடுச்சுன்னு நான் வீட்டில் உட்காந்துக்க முடியுமா? நான் எனக்கு ஒரு பிரச்சனை, நான் முதல்ல போலீஸ்க்கு தானே போகிறேன். மை ஃபஸ்ட்டு ஒரு மனிதனோட ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் டிஃபென்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு ரிலீஃப் வில் பி வித் த போலீஸ். கோர்ட்டெல்லாம் அப்புறம், டாக்டர்லாம் கூட அப்புறம் தான். அவன் அங்கே நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். கெட்டவன் அதிகமாக இருக்கானே கூட வச்சுப்போம், நல்லவன் இருக்கான்ல. அந்த நல்லவனால தானே வந்து இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் இயங்குது, நீ நானும் வாழுறோம். அது மாதிரி தான் மீடியாவும் ஆகிப்போச்சு. இன்றைக்கி திமுக மீடியா பர்சன்ஸை கரப்ட் பண்ணி தனக்கு தேவையான அஜெண்டாவை பில்டு பண்ணுது, நெரேட்டிவை செட்டப் பண்ணுது, சஸ்டெயின் பண்ணுதுன்னு ஆதவர்ஜன் சொல்கிற கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவில் 90% மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? நீங்கள் இதனால் மீடியாவை ஒதுக்கிட்டு போயிட முடியாது. நீங்கள் அப்படியும் மீடியாவை எங்கேஜ் பண்ணணும். ஒரு தனி மனித மீடியாவை ஒதுக்கிட்டு போகலாம், ஒரு கட்சி ஒதுக்கிட்டு போக முடியாது. அதுவும் திமுக கூட்டணின்றது வலுவான ஒரு கூட்டணி, மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி. பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலுக்கு லேம்ப் போஸ்ட் கேட்டால் கூட எதிர்க்குது. அப்போ மக்களே இங்கே பிஜேபிக்கு எதிராக, மக்கள் இங்கே பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால தான் திமுக வண்டி ஓடுது, திமுக கூட்டணி கட்சிகளோட வண்டி ஓடுது. திமுக எவ்வளோ காசு கொடுத்து எத்தனை 100 கோடிகளை மீடியாவுக்கு செலவு பண்ணி உண்மையை மறைக்க நினச்சாலும் அது முடியாது. பிகாஸ் அருண் ஜேட்லி சொன்ன மாதிரி ட்ரூத் ஹஸ் த பவர் டு கம் அவுட் ஆஃப் த சாண்ட் ஹவவர் டீப் யூ பரி இட். ஒரு மணலுக்கு கீழே எவ்வளவு தூரம் நீ வந்து உண்மையை புதைச்சாலும் அது எப்படியாவது மேலே வந்துடும். அந்த ஆற்றல் உண்மைக்கு உண்டு. அதனால் எத்தனை 100 கோடியை திமுக செலவு பண்ணாலும், இதை இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் பல 100 கோடிகளில் செலவு பண்ண போகிறாங்கன்னு. ஆமாம், பாண்டெலாம் இல்லை, இவங்ககிட்ட இருக்க பணத்துக்கு ஹார்ட் கேஷை, லிக்விட் கேஷை அவங்க சில ஆயிரம் கோடி, பல ஆயிரம் கோடி வச்சுருப்பாங்க. முறையான பணமே, நான் சொல்கிறது சில ஆயிரம் கோடியாக முறையான பணமே வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் மீடியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்கன்றாங்க. மீடியா பர்சன்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் காசு, மீடியா ஹவுசஸ்க்கு ஆடு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஆடு, இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ பண்ணுறதால உங்களுக்கு எதிராக எந்த செய்தியும் வர முடியாமல் நீங்கள் தடுத்துடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் கிடையாது. எல்லாரையும் முதல்ல காசுக்கு விலைக்கு வாங்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. 10 பேரில் ஒருத்தன் எங்கேயாவது எகிரிடுவான். சுந்தரேசன் கதை தான், போட்டு உடச்சிடுவான் எல்லாத்தையும். அதனால் அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து காசால் வந்து எல்லாரையும் சரி கட்டிடுவோன்ற எண்ணம் இருக்குல்ல,
ரொம்ப தவறான எண்ணம். அதுதான் அழிவு பாதைக்கு அழைத்து போகின்ற எண்ணம். ஆனால் இதையே டிவிக்கேவும் செய்ய முற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல அவங்களையும் மெதிங்க, அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. காசால விலைக்கு வாங்கிடலான்னு டிவிக்காவோ அல்லது நம்முடைய அண்ணா திமுகவோ நினைக்குதுன்னா அவங்களையும் ஈக்குவலாக விமர்சனம் பண்ணுங்க. இப்போ நம்ம திமுகவுக்கு எதிராக வைக்கிற விமர்சனம் எல்லாம் தம்பி வெறும் திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் திமுகவோட நமக்கு என்ன வரப்பு தகராறா வாய்க்கா தகராறா ஒன்றும் கிடையாது. தெரியும் திமுக நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன் நானே 3 தடவை ஓப்பனாக சொல்கிறேன், திமுக தான் ஓட்டு போட்டேன். பச்சையாக சொல்கிறேன். நான் இதில் என்ன இருக்கு எனக்கு ஒளி மறைவு. 19, 21, 24 அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வரணும்னு. இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட சத்தியமாக கிடையாது. இந்த திமுக மீதான விமர்சனம் மட்டும் கிடையாது, அண்ணா திமுக மேலே விமர்சனம் தான். இவனுக்கு என்ன ஓக்கியம்? மக்கள் விரோத போக்கு. நீ அதிகாரத்தில் இருக்கிறதால உன்னை அதிகமாக விமர்சிக்கிறோம். நீ அதிகாரத்தில் இல்லைன்னா உன்னை கம்மியாக விமர்சிப்போம். உங்களை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அண்ணா திமுக வெண்சாமரம் வீசுறது நினைக்காதீங்க. அவங்க தப்பு பண்ணாலும் தான் விமர்சிக்கிறோம். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதால ஒன்றை தான் அதிகமாக விமர்சிக்க முடியும். அவன் பவர் விட்டு போய் 5 வருஷம் ஆகுது, அவனை எதுக்கு நான் விமர்சிக்கிறேன்? ஏன்னா மக்கள் நான் அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் விமர்சனம். ஆமாம், என்றைக்குமே மீடியாவோட வேலை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்கள கேள்வி கேட்கறது, கொஸ்டின் பண்ணுறது தான் என்னோட அடிப்படை வேலை. நீ திமுக இருக்கிறது கேட்குறோம், அன்றைக்கி அண்ணா திமுக இருக்கும்போது கேட்டோம், 10 வருஷம் அண்ணா திமுக இருக்கும்போது கேட்டோம், நாளைக்கு யார் வந்தாலும் கேட்க போகிறோம். அதனால் திமுகவில் இருக்க நண்பர்கள் உணரணும், இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லாம் அண்ணா திமுககாரன் கொடுக்குறான். சுய பரிசோதனைக்கான ஒரு வாய்ப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ என்னை போன்றவர்களுடைய விமர்சனங்களை சுய பரிசோதனைக்கான வாய்ப்பாக தான் திமுக பயன்படுத்தணும். இப்போ திமுக நகைத்திட்டு அந்த இடத்துல நானாக போய் உட்கார முடியும்? ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் நான் ஒரு ஓட்டு போடலாம், அது தவிர என்ன பண்ண முடியும்? அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் தேனும் பாலும் ஓடுது ஒரு நாள் சொல்லலையேங்க. இந்த அவலங்கள்லாம் இதை விட மோசமாக கூட அதிமுக பீரியடில் நடக்க தான் வாய்ப்பு அதிகம். அன்வர் ராஜா சொல்லியிருக்காரு, வந்துச்சுன்னா 10 நாளில் அதிமுகவோட முதல்வரை தள்ளிட்டு பாஜகவிலேருந்து யாராவது ஒருத்தர் முதல்வர் ஆக்கிடுவாங்க. அது உண்மைதாங்க. அது 10 நாளில் பண்ணாட்டியும் 10 மாதத்தில் பண்ணுவானுங்க. ஜனதாதள் கர்நாடகா ஆப்வியஸ்லி அதிமுகவே பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது, இதான் உண்மை. அப்படி இல்லை, அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? 30 வருஷம் ஆண்ட கட்சி, 50 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்க கட்சியை பார்த்து சொல்லலாம், 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எடப்பாடி. மேம்போக்காக பார்த்தா நியாயமாக கேள்வி இருக்கும். ஆனால் உண்மை அது இல்லை. பாஜகவோட சேர்ந்து நீங்கள் உங்கள் சுயத்தன்மையை இழந்துகிட்டு இருக்கீங்க. சுயத்தன்மையை நீங்கள் இழந்த பிறகு நீங்கள் எதை பற்றி பேசினா உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடும் இல்லையா? அதனால் இதை வந்து இந்த திமுக மீதான விமர்சனங்களை வந்து திமுகவில் இருக்கவங்களும் நண்பர்களும் சரி, இது எது தனிப்பட்ட முறையிலான பகையெல்லாம் நினைக்கவே கூடாது. எனக்கு என்ன தனிப்பட்ட பகை உங்கள் மேலே? ஒரு காரணமும் கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. நான் ஒரு சாமானிய வழிபோக்கேன். நீங்கள் ஓங்கி ஒரு அறை விட்டிங்கன்னா நான் செத்துற போகிறேன், அவ்வளோதான். எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மு. நீ ஒரு பெரிய அமைப்பு வச்சுருக்கீங்க, உங்களை நான் ஆதரித்தேன் ஒரு காலத்தில். இப்போ தப்பு பண்ணும்போது எதிர்க்கிறோம். இப்போயும் நியாயமாக நீங்கள் மோடி கவர்மெண்ட் எதிர்க்கும்போது உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறோம். மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் உங்கள் கூட தான் நிற்கிறோம். ஆனால் கண்ண மூடின்னு உங்களை எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துலையோ, அல்லது விஜய் கட்சிகிட்ட நீங்கள் நடந்துக்கிற முறையிலையோ, அல்லது வேங்கவேலி இன்சிடென்ட்லையோ, பரந்தூர் இஷ்யூலையோ, அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்தில் உங்களை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ தப்பு செய்யும்போது எதிர்க்கிறோம், நல்லது பண்ணும்போது ஆதரிக்கிறோம். பிராடராக பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பண்ணுற அரசியலை முழுவதும் ஆதரிக்கிறோம், டீலிமிட்டேஷன் உட்பட. சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியணுங்க. புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விமர்சனம் அதுவுமே அதிகாரத்தில் இருக்கவங்கள பார்த்து வைக்கிற விமர்சனம். இதுதான் அந்த அம்மா 10 வருஷம் ஆளும்போது அந்த அம்மாவுக்கு எதிராக 5.5 வருஷமும் அப்புறம் எடப்பாடிக்கு எதிராக வச்சோம். இது யார் ஆட்சியில் இருந்தாலும் தொடரும். உங்களை திமுகவில் இருக்கவங்க தனிநபர் மீதான விமர்சனம் இல்லை. ஒரு அரசுனா அது வந்து தப்பு நடக்கும். என்ன சொல்லப்போனால் அரசுனாலே இது மக்களுக்கு எதிரானது. ஸ்டேட்டுனாலே இட்ஸ் அகைன்ஸ்ட் பீப்புள், ஸ்டேட் மெஷினரினால. அப்போ இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டுறவன் தான் உங்களோட உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான நல விரும்பி. இன்றைக்கி உங்களுக்கு குழா அடிக்கிற, உங்களுக்கு சொம்படிக்கிற, இன்றைக்கி திமுக ஜால்ரா அடிக்கிறதுல 99% நீங்கள் பதிவு இல்லாதப்போ உங்கள் கூட இல்லாதவங்க. அதில் சில உத்தமர்கள்லாம் வந்து மக்கள் நல கூட்டணி ஆதரிச்சவங்க. இல்லை பாதி பேர் அடுத்து வேற ஏதாவது அரசு அங்கே போவான். நான் அதை கூட சொல்ல விரும்பல, அது கூட என் பிரச்சனை இல்லை. நீ 10 வருஷம் பவர் இல்லாதப்போ நான் உன்னை ஆதரித்தேன். அப்போ இன்றைக்கி உன்னை ஆதரிக்கிற 99% அன்றைக்கி எதுத்தான். மக்கள் நல கூட்டணி பின்னால் ஒரு அறிவுஜீவிகள் கூட்டம் போச்சு. இன்றைக்கி அவன் தான் அவங்க முன்னால் வந்து நிற்கிறான். அப்போ நீ அதிகாரத்தில் இல்லாதப்போ உன் கூட இருந்துட்டு 10 வருஷம், நீ அதிகாரத்தில் இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்கிறான்ல, அவன் தான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு. புரிஞ்சுக்கோ. அந்த புரிதல் தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதிக்கு அழகு. அப்படி இல்லைன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான், எனக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே தொண்டனுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது, தலைவர்களுக்கே பார்த்த இடத்துல இந்த தவறான பார்வை. ஐ திங்க் கலைஞர் இருந்தால் இருந்திருக்காது. அவருக்கு தெரியும் ஆளோட தராதரம். 2 பேர் திட்டுறான்னா ஒருத்தன் நோக்கம் என்ன, இன்னொருத்தன் நோக்கம் என்னன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார். அதனால் திமுக தலைமை இதை உணரணும். உணரலைன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான், நமக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணானே தெரிஞ்சு நன்றி சார். நன்றி.